மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? காரணமாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதால் மறுதேர்வு நடத்த முடியாது என மத்திய அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தேர்வில் அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி கேந்திர வித்யாலய பள்ளி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் 13 பேரும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் 2 பேரும், அதே போன்று கே நகர் பத்ம சேஷாஸ்திரி பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர் ஒருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய தேர்வு முகமை ஆகியவைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிடவும் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி சி குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்விற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். அதே போன்ற மனதாரந்தரத்தில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தேர்வு மையத்தில் போதிய வெளிச்சம் இருந்தது என்பதை நிரூபிக்கும் வகையில் அங்கு பதிவு செய்யப்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய தேர்வு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து இருதரப்பு வாதங்களும் நிறைவேறியதை தொடர்ந்து மனு மீதான தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதி தெரிவிப்பதாக தெரிவித்த நீதிபதி விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.